திறந்தால் அடைப்பவனில்லை, நீர் கட்டினார் அதை இடிப்பவனில்லை. நீ திறந்தால் அடைப்பவனில்லை, நீர் கட்டினார் அதை இடிப்பவனில்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவனில்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. பிரைஸ் தி லார்ட். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே கர்த்தர் ஒரு மாதத்தை நமக்கு கூட கொடுத்திருக்கிறார். இந்த மாதத்தின் முதல் நாளில் அதிகாலை வேளையில் நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானித்தோம். தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தை தியானித்தோம். தொடர்ந்து இந்த மாலை வேளையிலும் இந்த வாக்குத்தை தியானிக்கிறோம். அந்த வாக்குத்தத்தம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியருக்கு நிருபத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. 8ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனம் நாம் ஏற்கனவே தியானித்து தொடர்ச்சியாக இப்போ நாம் கேட்போம். கர்த்தர் நம்ம நிச்சயமாகவே இந்த செய்தியின் மூலமாக ஆசீர்வதிப்பார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்திலே அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வார்த்தையை பாருங்க. கர்த்தருடைய அனாதி தீர்மானத்தின்படியாக அழைக்கப்பட்டவர்களாய், அதான் முதலாவது வார்த்தை. ஸோ அவருடைய தீர்மானம் அது அனாதி தீர்மானம், உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே எடுக்கப்பட்ட ஒரு தீர்மானம். அதன்படியாய் அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்திலே அன்பு கூறுவர்களுக்கு அடுத்ததாக சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். இந்த முதல் செய்தியில நாம் கேட்கிற பொழுது, நாம் விசுவாசித்தால், நாம் தேவனாலே அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை விசுவாசித்தால், நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற பொழுது என்று நாம் விசுவாசித்தால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை நன்மைக்கு எதுவும் நடக்கும் என்பதை நான் உணர்த்தினேன். இப்பொழுது இன்றைக்கு நாம் தொடர்ந்து அதை தியானிக்கிற பொழுது பாருங்கள், எனக்கு பிரியமானவர்களே, இந்த வசனமானது 8ஆம் அதிகாரத்தில் 28வது வசனமாக அமைந்திருக்கிறது. 27 வசனம் வரையில் நாம் பார்க்கிற பொழுது அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். அது இந்த செய்தியினுடைய முன்னுரையாக இருக்கிறது. இந்த 28ஐ மாத்திரம் நாம் வாசிக்காமல் 28ஓடு கூட 29, 30 மூன்றும் சேர்த்து வாசிக்கிற பொழுதுதான் இந்த செய்தி முழுமையடையும். ஆனாலும் கூட நாம் தெரிந்து கொண்டிருக்கிற இந்த ஒரு வசனம் 3 காரியங்களை நமக்கு உணர்த்துகிறது. ஒன்று, தேவனுடைய தீர்மானம். தேவனுடைய தீர்மானம் என்பது அவருடைய பர்பஸ், அதுதான் அவருடைய பிளான், அவருடைய திட்டம். ரெண்டாவது, தேவனாலே அழைக்கப்படுதல், தேவனுடைய அழைப்பு, த காலிங். அந்த காலிங் என்று சொல்லக்கூடியது தெரிந்து கொள்ளுதல், சோசன் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். மூன்றாவது, இந்த 2 நாம் கண்டுகொண்டோம் என்று சொன்னால் நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுவோம். ஏனென்றால் தேவன் உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே நம்மை கிறிஸ்து இயேசுக்குள் முன்குறித்தவர், அவருடைய தீர்மானத்தின்படி அழைத்தவர், நம்மிலே அன்பு கூறுகிறார். ஆகவே நாம் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். அந்த அன்பு கூறுதல் இந்த 2 காரியத்தினுடைய விளைவாக இருக்கிறது. ஒன்று என்ன? அவருடைய தீர்மானம், அவருடைய திட்டம். 2, அவருடைய அழைப்பு, அப்படி தெரிந்து கொள்ளுதல். அதனுடைய விளைவு என்ன? நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். ஸோ அவரிடத்தில் அன்பு கூறுகிற பொழுது நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அப்பொழுதுதான் நம் வாழ்க்கையில் நமக்கு எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும் என்று பார்க்கிறோம். இந்த சத்தியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால்தான் விசுவாசம் என்பது மிக முக்கியம் என்று சொன்னேன். தேவன் ஒருவர் உண்டென்றும் எபிரேயர் 11 6வது வசனத்தை வாசித்து காண்பித்தார். அவர் தமக்கு பிரியமானவர்களுக்கு பிரியமான காரியங்கள் செய்கிறார் என்றும், தம்மிடத்தில் வருகிறவர்களுக்கு நன்மையான காரியம் செய்கிறார் என்றும் நாம் அறிந்திருக்கிறோம் என்பதை உணர்த்தணும். ஸோ unless and until we know that we have a God who loves us so much and who has chosen us, who has called us என்பதை புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு பிற்பாடு நாம் அவரிடத்தில் எதிர்பார்க்கிற பொழுதுதானே எல்லாமே நன்மைக்கு எதுவாக நடக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவை 2ஆம் நிருபத்தில் சொல்கிறார் பாருங்க, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், நான் அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன். ஸோ நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் விசுவாசித்திருக்கிற அந்த தேவன் தான் அவருடைய தீர்மானம் சட்டத்தின்படியாக
நான் விசுவாசித்திருக்கிற அந்த தேவன் தான் என்னை அழைத்தவர், என்னை பிரித்தெடுத்தவர், என்னை தெரிந்து கொண்டவர். நான் விசுவாசத்திலிருக்கிற அந்த தேவனிடத்தில் நான் அன்பு கூறுகிற பொழுது என் வாழ்க்கையில் எனக்கு எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று நான் அறிந்திருக்கிறேன். பிகாஸ் ஐ நோ, ஐ பிலீவ், ஐ ஹவ் ஃபெய்த். நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிற காரியத்தை புரிந்து கொள்ளும்போது நிச்சயமாகவே அறிந்திருக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன். ஏன் நான் யார் என்று அறிந்திருக்கிறேன். அவர் எனக்கு தெரியும். அவர் தான் என்னை உண்டாக்கினவர் என்று சொல்லி. இந்த உலகத்தில் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான உபத்திரவம் பார்க்கிறோம். அப்போ இந்த பலவிதமான சோதனைகளை பார்க்கிறோம். இந்த சோதனைகளில் பல நேரங்கள் நாம் நினைக்கிறோம் கர்த்தர் நம்மை உண்டு பண்ணினார், நாம் கர்த்தரை தெரிந்து கொண்டிருக்கிறோம், அவருடைய அழைப்பை தெரிந்து கொண்டிருக்கிறோம், அவருக்கு நாம் ஊழியம் செய்கிறோம், அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறோம், அவருக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோம். ஆனால் நமக்கே இப்படிப்பட்ட உபத்திரவங்கள், பாடுகள், வியாதிகள் வருகிறது என்று தான் நாம் யோசிப்போம். அப்போ நம்முடைய விசுவாசத்திலே அங்கே எங்கே பிசகு வருகிறது பாருங்க. ஆனால் உண்மையாகவே தேவன் நம்ம தீர்மானத்தின்படி தான் என்னை அழைத்திருக்கிறார் பாருங்க. நான் அப்படி தான் நினைக்கிறேன். என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், என்னை பிரித்து எடுத்திருக்கிறார், எனக்கு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் என் வாழ்க்கையிலே நடக்கிற எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நன்மையே நடக்கும் என்று மாத்திரம் சொல்லவே இல்லை, நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். இது 1-2 காரியங்கள் மாத்திரம் கிடையாது. ஸோ சில தீமையான காரியங்கள் நடக்கலாம், சில உபத்திரவங்கள் வரலாம், சில பாடுகள் வரலாம். ஆனால் அது எதற்காக? வசனத்தை தெளிவாய் வாசித்தீங்கன்னா நன்மைக்கு ஏதுவாக, ஜஸ்ட் டு கிவ் யூ எ குட் திங், bring you a good thing in your life. ஸோ ஏதுவாக என்பதை தான் மிக முக்கியம். இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். முதல்ல ஒரு வேளை வியாதி வரலாம், பாடு வரலாம், உபத்திரம் வரலாம், பிரச்சனை வரலாம், வழக்கு வரலாம், வம்பு வரலாம், இல்லாத பொல்லாத வரலாம். ஆனால் அதனுடைய முடிவு, அதுதான் வசனம் சொல்கிறது, நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். இப்போ இந்த அதிகாரத்தில் நான் பார்க்கிறோம் 27 வரையில் 26 வாசிக்கிறோம். பரிசுத்தாவை நமக்காக சொன்ன பெருமை சொல்லி ஜெபிக்கிறார். ஏனென்றால் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று அறியாமல் இருக்கிறோம். இவைகளெல்லாம் விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு தான் வருகிறது பாரு. நான் விசுவாசிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் கேட்பதற்கு முன்பாக என் தேவன் என் தேவையை அறிந்திருக்கிறார், கொடுக்க போகிறார். டெஃபினெட்லி இஸ் கோயிங் டு கிவ். ஈவன் பிஃபோர் மை ஆஸ்கிங் இஸ் நோஸ் எவ்ரிதிங். ஆனால் கேளுங்கள்னு சொல்லியிருக்கிறார். அவருடைய வார்த்தையை நம்பி நான் கேட்கிறேன். அந்த வார்த்தையை தான் நான் விசுவாசிக்கணும். அந்த வார்த்தையை தான் நான் விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிற பொழுது பாருங்க, அவர் சத்தியம் உள்ளவர், அவர் சத்தியமானவர், அவருடைய பெயரை சத்தியம் என்று சொல்லப்படுகிறது. அவர்தான் தேவனுடைய குமாரன், அவர்தான் நம்மை முன்குறித்தார். எபேசியர்ல வாசிக்கிறோம், கொலோசியர்ல வாசிக்கிறோம். அவர்தான் நம்மை முன்குறித்திருக்கிறார். திட்டம், he has got a plan, அதில் நம்மை முன்குறித்திருக்கிறார். அவர்தான் நம்மை அழைத்திருக்கிறார். அவர்தான் பெயர் சொல்லி அழைத்தார். கிறிஸ்துவ பெயர் எனக்கு வச்சார், ஒரு கிறிஸ்துவனை பிறக்க வச்சார், ஒரு கிறிஸ்துவ கோயிலை ஞானஸ்தானம் கொடுத்தார். எவ்வளவு பாக்கியமான காரியங்கள் பார்த்தீங்களா? ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்ட பிற்பாடு, வேத வார்த்தைகளை வாசிக்க பிற்பாடு என்னுடைய வாழ்க்கையில் நினைத்து பார்க்க முடியாத காரியம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எங்கே ஞானஸ்தானம் எடுத்தார், அதே யோர்தான் நதியிலே போய் ஞானஸ்தானம் எடுக்கும்படி கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்தார். நான் அதை விசுவாசிக்கிறேன். அதற்காக நாங்கள் ஏற்பாடு செய்து கொண்டு முயற்சி செய்த பொழுது என்னால் போக முடியல. பலவிதமான தடைகள், எனக்கு விடுப்பு கிடைக்கல, விடுமுறை கிடைக்கல, வசதி கிடைக்கல, போன பல காரியங்கள், விசா கிடைக்கல, இப்படி பல பிரச்சனைகளை பார்த்தேன். ஆனால் நான் போவேன், நான் பார்ப்பேன், நான் அங்கே தான் ஞானஸ்தானம் எடுப்பேன். ஏனென்றால் என் ஆண்டவர் என்னை முன்குறித்து, என்னை பிரித்தெடுத்து, என்னை தெரிந்து கொண்டு வேதத்தை கொடுத்து ஒரு நல்ல ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரு. நிச்சயமாகவே அங்கே ஞானஸ்தானம் எடுப்பேன் என்று நம்புகிறேன். அந்த நம்பிக்கை பாருங்க, அதுதான் இறுதியானதாக இருக்கும், ஆனால் நிறைவேற செய்யும். அப்போ நடக்கும் நன்மைக்கு ஏதுவாக. நன்மை நடந்தது, எல்லாம் கிடைத்தது. நாங்கள் போனேன், பார்த்தேன், அப்போ வந்தேன். கர்த்தருடைய கிருபை பாருங்க, நன்மைக்கு ஏதுவாக. ஏன்னா ஆரம்பத்தில் there are so many obstacles, தடைகள் தான். அதுக்கு போய் கேட்டால் அது கிடைக்கல, இதுக்கு போயிட்டு அது கிடைக்கல, இங்கே போனால் இது கிடைக்கல, பல காரியங்களை. அப்போது அதை நினைச்சு பார்க்கணும், ஏன் உங்களுக்கு ஒத்துறோம் இல்லை, இதை போயிட்டு கேட்டு கொடுத்து இங்கே அந்த ஃபைனல் அட் த எண்ட், அதுதான் மிக முக்கியம். அப்போ நன்மைக்கு எதுவாக நடக்கும். இன்றைக்கு பாருங்க, இந்த காரியம் நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே பலவிதமான குழப்பங்கள், வேதனைகள் அப்படிலாம் சூழ்ந்திருக்கிற பொழுது, இடர்பாடுகள், இடைகள், தடைகளும் சூழ்ந்திருக்கிற பொழுது ஒன்றை மாத்திரம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவன் தன்னை நேசிக்கும், தன்னில் அன்பு கூறும் மக்களுக்கு இன்னும் பெரிதான ஒரு நன்மையை அவர் தரவிருக்கிறார் என்பதுதான் அதனுடைய அடையாளம்.
அதனால தான் அவரில் அன்பு கூறுவர்களுக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிச்சுக்கிறீங்களா? அப்போ தேவனுடைய தீர்மானம் நம்பர் 1, அவருடைய அழைப்பு நம்பர் 2. ஆனால் நாம் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும், அவரை நம்ப வேண்டும், அவரை பற்றி கொள்ள வேண்டும். அவராலே ஆகும் என்று நான் விசுவாசிக்க வேண்டும். அப்போ அந்த அன்பு கூறுவதனால தான், நாம் அவரை நேசிக்கிறதுனால தான், அவரை பற்றி கொள்றதுனால தான், அப்படி வசந்தபடி நடக்கிறதுனால தான் நம்முடைய நம்பிக்கை வீண் போகாமல் நன்மை நடக்கிறது. அப்போ சகலமும் என்று சொன்னால் ஆல் திங்ஸ் என்று நான் பார்க்கிறோம். பவுலை தெளிவாக சொல்லுகிறார், 1 2 இல்லை, எல்லாம் என்று சொல்லுகிறார். அப்போ அனுதின வாழ்க்கையிலே நம்முடைய சரீரத்தில் பலவிதமான வியாதிகள் வேதனைகள் வருகிறது. இன்றைக்கு கூட பயமுறுத்தி கொண்டிருக்கிற வியாதி, பொருளாதார ரீதியான பலவிதமான கஷ்டங்கள், பிரச்சனைகள், ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோதனைகள், இப்படி பல வந்து போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் இவை எல்லாவற்றிலும் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் சந்திக்கும் உபத்திரவங்கள் எதுவானாலும், எப்படிப்பட்டவர்களானாலும், எப்படிப்பட்டதான வேதனைகளானாலும், அவை எங்கிருந்து வந்தாலும், அவை எத்தனையாக இருந்தாலும் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும் என்று சொன்னோம். எனக்கு பிரியமானவர்களே, மாதத்தினுடைய முதல் நாளிலே ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை கவனிங்க. நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம் எல்லாம் எங்கே இருக்கிறது? என்னை அழைத்தவர் யார்? என்னை உண்டாக்கினவர் யார்? என்னை தெரிந்து கொண்டவர் யார்? நான் ஆராதிக்கிறவர் யார்? நான் விசுவாசித்திருக்கிறவர் யார்? அதில் எனக்கு என்ன நிச்சயம் இருக்கிறது? அதில் எனக்கு என்ன உறுதி இருக்கிறது? அதன் அடிப்படையில் அவன் நான் நேசிக்கிறேன் என்று சொன்னால், உலகத்தில் சாதாரணமாக ஒரு சின்ன ஐ லவ் யூ சொல்கிற பொழுது பார்த்தீங்கன்னா அவங்க டோட்டலாக சரண்டர் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாலும் கேட்குறாங்க, அப்படியே திரும்பி செய்கிறாங்க. ஆண்டவரை போய் நாம் நேசிக்கிறோம் என்று சொன்னால், அவர் சொன்ன வார்த்தையின்படி நடக்கிறோமோ பாரு. தேவன் நம்ம நேசிக்கிறோம், நம்ம அன்பு கூறுகிறார், நம்ம இந்த உலக பூமியில் உண்டாக்குறார், நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறார் பாரு. படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, இந்த மனுவை படைத்தான் தன்னை வணங்க, அதைத்தான் எதிர்பார்க்கிறார். அப்போ எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார், எல்லாம் அவர் தந்தது தான். நாம் அவரை அன்பு செய்ய வேண்டும் என்று பிரியப்படுகிறார். நான் உனக்கு அன்பு செய்தது போல என்று சொல்கிறார். சரி, அந்த அன்பின் அடையாளம் என்ன? அவருடைய வார்த்தைப்படி நடக்கிறது தானே. அது செஞ்சிட்டாலே எல்லாம் நன்மைக்கு எதுவாகவே நடக்கும். ஆகவே எத்தனை விதமான வியாதி, எத்தனை விதமான தொற்று, வைரஸ், விதவிதமான வெரைட்டியாக இருக்கலாம். அதில் வந்து ரேங்க் வேறு போடுறாங்க, 1 2 3 4 போடுறாங்க, அதில் வேறு லெட்டர்ஸ்லாம் போடுறாங்க. ஆக இவைகளெல்லாம் பார்க்கிற பொழுது அந்த உபத்திரவங்கள் எதுவானாலும், எப்படிப்பட்டவை ஆனாலும், எவ்வளவு ஆனாலும், எங்கிருந்து வந்தாலும் எல்லாம் நன்மைக்கு எதுவாக நடக்கும். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. இதை நம்புங்க, இதை விசுவாசிங்க. இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள், அதிகாரிகள் மட்டுமல்ல, உலகத்தில் இயற்கை சூழ்நிலைகள், சுனாமிகள், பேர் இழிவை கொண்டு வரக்கூடிய காரியங்கள், எரிமலைகள், குழம்புகள், பூகம்பங்கள், இயற்கையின் சிறுத்தால் உண்டாகக்கூடிய பேரழிவுகள், பேரிடர்கள், அரசியல் மாற்றத்தில் வரக்கூடிய குழப்பங்கள், பொருளாதார சூழ்நிலைகள், சுனாமிகள் போன்று வரக்கூடிய உத்தரவுகள், பல சொல்லிக்கொண்டே போகலாம். இவர்கள் எல்லாம் கர்த்தரை நம்புகிற, கர்த்தரை விசுவாசிக்கிற, கர்த்தரை அன்பு செய்கிற ஒரு பரிசுத்தவானுக்கு நேரிடும். புரியுதுங்களா? ஆண்டவர் தான் சொன்னார் பாருங்க, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனால் எடுத்து சொல்லியிருக்கிறார் பாருங்க. ஸோ கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு இவைகள் நடக்கும். அவர் நடக்கும் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். ஆனாலும் இந்த குறைபாடுகள், இந்த பலவீனங்கள், இந்த மாம்ச விருப்பு வெறுப்புகள் எல்லாம் அவனை பாரப்படுத்தும். ஆனால் பிசாசு கூட சொல்லுவான், யோபை புடமிட்டது போல முகமுகமாக பரிசுத்தவானுக்கு எதிராக யுத்தம் செய்யலாம். ஒன்றுக்கும் அவன் பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லியிருக்கிற வார்த்தை என்ன? சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். எனக்கு பிரியமானவர்களே, இத்தனை நாள் உங்கள் வாழ்க்கையில் பட்ட பாடுகள், உபத்திரங்களை எல்லாம் நீங்கள் கண்டு கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகிற சூழ்நிலைக்கு போனீர்களோ? விசுவாசத்தை குறைவு ஏற்பட்டதோ? நிறைய பேருடைய வாழ்க்கையில் நான் இன்றைக்கு பார்க்கிறேன் பாருங்க. இப்படிப்பட்டதான ஒரு இடங்கு வந்து வேலைக்கு போக முடியல, வருமானம் சம்பாதிக்க முடியல என்று சொன்னோடனே எல்லாம் முடிந்து விட்டு நினைக்கிறார். இல்லை, அனுமதித்த தேவன் நிச்சயமாகவே அதை நன்மையாக மாற்றுவார். அதுதான் நம்முடைய விசுவாசம். இன்றைக்கு இந்த செய்தியை நான் ஏன் சொல்கிறேன்? ஆண்டவர் இந்த வருஷம் அதை என் கூட பேசியிருந்தார். ரொம்ப நாள் தான், ஒரு மாதமாக பேசிக்கொண்டிருக்கிறார். ஒரு மாதம் பேசிக்கொண்டிருக்கார் பாருங்க. கொரோனா வைரஸ் வரலாம், வேற ஏதாவது வைரஸ் வரலாம், எப்படிப்பட்ட டெங்கு வரலாம், அது வரலாம், இது வரலாம், அழிவுகள் வரலாம், பூகங்கள் வரலாம். அதை கர்த்தரை நம்புகிற, கர்த்தரை நேசிக்கிற, கர்த்தரை ஆராதிக்கிற, கர்த்தரை பற்றி கொடுக்கிற பரிசுத்தவானுக்கு
அவைகள் எல்லாமே நன்மைக்கு ஏதுவானதாகவே இருக்கும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. இதை கேட்கிற எனக்கு அருமையான சகோதரனே, இதை நீங்கள் விசுவாசிங்கள். ஒருவேளை நீங்கள் ஆண்டவராக இயேசுக்கு சொந்த ரட்சிகராக ஏற்றுக்கொள்ளாத ஒரு சகோதரனாக இருக்கலாம், ஒரு சகோதரியாக இருக்கலாம். நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது பாருங்க, கடவுள் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தா, படைத்தவன் ஒருவன் இருக்கிறான், அவன் தான் என்னை படைத்தான், என்னை பூமியில வைத்திருக்கிறான், அவன் தான் என்னை பாதுகாக்கிறான், நம்பிக்கையில வாழ்கிற ஒரு மனுஷனாக இருந்தால் கூட போதும். அந்த கடவுளை நேசிக்கிறவனாக இருந்து அவருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறவனா நீ இருக்கிற ஒப்பு கொடுக்கிற பொழுது பாருங்க, எல்லாம் நன்மைக்கு எதுவாக நடக்கும். அது விசுவாசத்தினால, இன்றைக்கு நீ விசுவாசிப்பதனால. ஏனென்றால் அவர் நமக்காக மரிக்கும்படி பூமியிலே மனுஷனாக வந்தார். நம்முடைய பாவங்களுக்கு அக்கிரமங்களுக்காக அவர் சிலுவையை சுமந்தார், சிலுவையில் அடித்து கொலை செய்யப்பட்டார், 3 நாள் உயிரோடு கூட எழுந்தார், நமக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படியாக. அந்த தேவன் பாருங்க, அப்படி தம்முடைய ஒரே பேரான குமாரனை உலகத்திற்கு அனுப்பி கொலை செய்யும்படி ஒப்பு கொடுத்த பிதாவாகிய தேவன், அவரை விசுவாசிக்கிற நமக்கு இந்த சின்ன சின்ன வியாதி உபத்திரங்களினாலே வேதனைகளினால் நமக்கு வேதனை உண்டு பண்ண மரணத்தை அனுமதிப்பாரா? பண்ண மாட்டார். உபத்திரத்தை உண்டு பண்ணுவாரா? பண்ண மாட்டார். நன்மையாகி மாற்றி கொடுப்பார். நன்மையான காரியமாய் நடக்கும் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆகவே எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நன்மையான காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. ஆக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன? ஒன்று, இது தேவனுடைய தீர்மானம். நான் இந்த பூமியிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்பது அவருடைய தீர்மானம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகளை அறிவிக்க வேண்டும் என்பது அவருடைய தீர்மானம். 2, அவருடைய அழைப்பு, தெரிந்து கொள்ளுதல். அவரை அறியாமல் தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஒரு பெயர் கிறிஸ்துவனாக, ஒரு சடங்காச்சார கிறிஸ்துவனாக வாழ்ந்து கொண்டிருந்தோம், அவ்வளவுதான். வேதத்தை அறியவே இல்லை, ஆண்டவருடைய வல்லமைகளை அறியாமல் இருந்தோம். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் நம்மை அழைத்தார், ஒரு சகோதரர் மூலமாய் அழைத்தார், ஆண்டவருடைய வார்த்தையை கையில கொடுத்தார் வாசிக்கும்படியாக. வசனத்தின் மூலமாய் பேசினார், வசனத்தை விசுவாசிக்கும்படி செய்தார், வாழ்க்கையை மாற்றினார். தெரிந்து கொண்டவர் மகிமை உள்ளவனாக என்னை மாற்றும்படி தகுதிப்படுத்தும்படியாக வார்த்தையினாலே என்னோடு கூட பேசி அந்த வார்த்தையை நிரப்பி என்னை பலப்படுத்தினார். இப்போ நான் ஐ லவ் ஹிம் சோ மச். இந்த உலகத்தில் வேற எந்த காரியத்தை விட, எந்த ஒரு காரியத்தை விட, எந்த ஒரு ஆளை விட, எந்த ஒரு பொருளை விட, எல்லாவற்றிற்கும் மேலாக என் தேவனை நான் நேசிக்கிறேன் பார். above all I love him. He is everything for me. அவர் தான் எனக்கு எல்லாமே. அப்போ என்னால புரிந்து கொள்ள முடிகிறது, அவர் தான் என்னை படைச்சிருக்கிறார் சொல்லிட்டு, அவர் தான் என்னை உண்டாக்குனார் என்று என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அவரால் தான் நான் பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லி என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது, அவரால் வாழ்கிறேன் என்று சொல்லி பாருங்க. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அதனால தான் பவுல் முடிக்கிறார் பாருங்க, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகல நன்மைக்கு நடக்கும் என்று அறிந்திருக்கிறோம். நான் அறிந்திருக்கிறோம் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம் என்றால் நிச்சயித்திருக்கிறோம். we are sure about it. he will never leave us, he will never let us down. அவர் எங்களை கைவிடவே மாட்டார். அதனால தான் சாத்ராக், மேஷாக், ஆப்தநேகன் சொல்லக்கூடிய அந்த இவரைய இளைஞர்கள் பாபிலோனுடைய ராஜாவினுடைய அந்த எரிகிற அக்கினி சூளையில் போடப்பட்ட பொழுது சொன்னான், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை அவர் எங்களை தப்புவிக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, நீங்க சொல்லுகிற பொருட்களை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொன்னாங்க. அப்போ அந்த தண்டனை, எரிகிற சூளையிலே போடப்படுகிற அந்த தண்டனை நன்மைக்கு ஏதுவாக முடியும் என்று அவர் நம்பினார்கள். ஏனென்றால் அவர் ஆராதிக்கிற தேவன் மேல் நம்பிக்கை இருந்தது. தானியேல் சிங்க குகையில் போடுகிற பொழுது சிங்கத்தினுடைய வாய் மூடி இருக்கிறது, கட்டப்பட்டிருக்கிறது. அது நன்மைக்கு எதுவாக முடியும் என்று சொல்லி அவர் அறிந்திருக்கிறார், தைரியமா போனார். அப்போ ஆண்டவரை நம்ம நம்புறோம். இன்றைக்கு ஒரு சின்ன வியாதியோ உபத்திரமோ பிரச்சனையோ வருகிற பொழுது கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காம இருக்க முடியாது. இப்பதான் நாம் அதிகமாக தேவனை தேடுகிற நேரம். வேதத்தை வாசிக்கிற, ஜெபிக்க, பாடல்களை பாட, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண, கனப்படுத்த நமக்கு தேவன் நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் பாருங்க. ஆகவே ஒவ்வொன்றையும் குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே பாருங்க,
சங்கீதக்காரன் சொன்னா, நான் உபத்திரப்பட்டது நல்லது, ஏனென்றால் அதனால் உடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று சொன்னார் பாருங்க. பவுலும் சீலாவும் பிலிப்பி பட்டணத்தில் அடைக்கப்பட்டு சிறைச்சாலை இருக்கிற பொழுது அவர்கள் பாடாத சிறைச்சாலையினுடைய குடும்பத்தார் ரட்சிப்புக்காக அவர்களுடைய காரியம் நிறைவேறினது. ஒவ்வொன்றிலும் கர்த்தர் ஒரு நன்மையை வைத்திருக்கிறார். அப்போ அதனுடைய முடிவை பார்க்க ஒரு நன்மையாக இருக்கிறது பாருங்க. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில சில கஷ்டங்கள், சில பாடுகள் வந்திருக்கிற பொழுது அது நிச்சயமாக நன்மைக்கு ஏதுவாக என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அறிந்திருந்தா இந்த உபத்திரவத்தின் நாட்கள், பாடுகளின் நாட்கள், தனிமைப்படுத்தப்பட்ட நாட்கள் நமக்கு நன்மையான நாட்களாக இருக்கும். நாம் பிரியமானவர்களே, யோசித்து பாருங்கள். ஆலயம் அடைக்கப்பட்டது. 19ஆம் தேதி அறிவிப்பு கொடுத்தால் 20ஆம் தேதியிலிருந்து நான் நிறுத்தி வைத்திருந்தேன். இன்றைய வரை போய் பார்க்கவே முடியல. ஏனென்றால் மாநிலம் விட்டு மாநிலம் போகிற ஒரு சிறு கஷ்டத்தை நாம் உணர்கிறோம். அதில் போய் பார்க்க முடியல. ஆனால் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையில் இருக்கிறோம். இதை அனுமதித்த தேவன் அதை நன்மையான காரியம் மாற்றி கொடுப்பார் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்கிறோம். அதைத்தான் வேத வசனம் நமக்கு உணர்த்துகிறது பாருங்க. அப்போ இதெல்லாமே தேவனுடைய திட்டத்தின்படி தான் நடக்கிறது என்பதை கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒரு மனுஷன் சொல்லுவோம். எது நடந்தாலும் நன்மைக்காக நடக்கிறது என்று இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற மனுஷன் சொல்லுவான். ஏனென்றால் அவர் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார் என்ற அந்த விசுவாசம் அவனுக்குள்ளே வருகிறது பாருங்க. ஆகவே எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த காரியத்தில் நீங்கள் பாருங்கள். நாம் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்க வேண்டும். நாம் ஒரு அன்பு கூற வேண்டும். அதுதான். அப்போ அவருடைய தீர்மானம் ஒன்று சொன்ன திட்டம் என்று அழைப்பு ரெண்டுன்னு சொன்ன, ரெண்டையும் ஒன்றாக்கிட்டீங்கன்னா அது நடந்திருக்கணும். 2 கண்டிஷன் தான், 2 நிபந்தனைகள் தான். அப்போ நான் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறது என்ன நானே தெரிந்து கொண்டதா? இல்லை. அப்போ ஒரு கிறிஸ்துவ பெயரை வைத்துக்கொண்டு ஒரு கிறிஸ்துவ ஆலயத்தில் ஞானஸ்தானம் வாங்கி கிறிஸ்துவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறது நானே தெரிந்து கொண்டதா? இல்லை. தேவனுடைய தீர்மானம். அவர் தான் என்னை அழைத்திருக்கிறவர். ஸோ அக்கார்டிங் டு ஹிஸ் பர்பஸ், அக்கார்டிங் டு ஹிஸ் பிளான் அவர் என்னை பிரித்தெடுத்தார், அழைத்தார். ஆகவே அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? எதற்காக என்னை அழைத்தார்? நான் அவர்கள் அன்பு கூற வேண்டும். அப்போ நான் ஏன் அவர்கள் அன்பு கூற வேண்டும்? அவர் அன்பு கூர்ந்தா என் வாழ்க்கையில் எனக்கு எல்லாமே நன்மையாக நடக்கும் என்பது தான் அந்த தீர்மானம். தேவன் அதற்கு தான் நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறார் பாருங்க. ஒரு நல்ல தீர்மானத்தோடு தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில் என்னென்ன நடக்கிறதோ இன்றைக்கு இந்த அடைப்புகள், இந்த உபத்திரவங்கள், இந்த பாடுகள், இந்த வைரஸ்கள், வாட் எவர் மேபி யூ கால், இவைகளெல்லாம் தேவனுடைய அனாதி தீர்மான திட்டத்தில் ஏற்கனவே பிளான்ல எல்லாம் வரையப்பட்டிருக்கிறது. என்னென்ன எப்போ நடக்கும் என்று எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிறார் பாருங்க. ஏனென்றால் அவர் எல்லாவற்றையும் திட்டமிட்டு செய்கிறவர். இன்று நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் அதனுடைய பின்னணியில் செயல்பட தேவனுடைய தீர்மானம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏசாயா 48:12 வாசிக்கிறோம். என் நிமித்தமே அப்படி செய்வேன்கிறார். விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும் என்று சொல்கிறார். கர்த்தர் நினைத்தவைகள் நிலைக்கும் என்று சொல்லி எரேமியா புத்தகத்திலே வாசிக்கிறோம். ஆகவே தான் தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம், தேவனுடைய அழைப்பு மாறாததா இருக்கிறது. மனிதன் மாறக்கூடியவன், பின்வாங்கக்கூடியவன், சோர்ந்து போகக்கூடியவன். ஆனால் தேவன் மாறாதவர். தேவன் மாறாத தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்று சொன்னார். மாறாத தேவன் அவருடைய தீர்மானத்தின்படி பிரித்து எடுத்திருக்கிறார் என்று சொன்னார். மாறாத தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? நாம் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது பாருங்கள். ஆகவே நம்முடைய அன்பில் ஒரு மாற்றம் இல்லை, வரக்கூடாது. எப்பொழுதும் ஒரே மாதிரி கர்த்தரை நம்புகிறவர்களாய் நாம் அன்பு செய்வர்களாய் இருப்போம் என்று சொன்னார். அவருடைய திட்டத்தில் நம்மை குறித்து என்னென்ன வரைபடத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வாழ்க்கையில் நிறைவேறும். அவைகள் எல்லாம் நன்மைக்கு எதுவாகவே நடக்கும். அவைகளை நன்மைகளான இவர்களை நாம் பெற்றுக்கொள்வோம். அதனாலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்துவார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ வேண்டுமா? ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வதற்கு மிகவும் அவசியமானது 1 தேவனுடைய வார்த்தை, 2 தேவனுடைய ஆவியானவர். ஸோ தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்கிற பொழுது, ஆவியானுடைய ஒத்தாசையோடு அதை புரிந்து கொள்கிற பொழுது, அந்த வார்த்தையின் வல்லமை நமக்குள்ளே கிரியை செய்கிற பொழுது என்ன நடக்கிறது? நாம் எவைகளை எல்லாம் செய்கிறோமோ அவைகளை எல்லாம் கர்த்தர் வாக்கியம் பண்ணுகிறார். ஆகவே வசனத்தை நாம் முற்றிலுமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை விசுவாசிக்க வேண்டும், அதை நம்ப வேண்டும். அது நடக்கும், நிறைவேறும் என்று சொல்லி நான் அறிக்கை செய்ய வேண்டும். அதற்கு ஒரு ஒத்தாசை தான் பரிசுத்த ஆவியானவர். விசுவாசத்துக்குள்ளே நடத்துகிறவர், விசுவாசிக்க செய்கிற, விசுவாசத்தை அறிக்கை பண்ண வைக்கிறவர்.
ஸோ இவைகளின் அடிப்படையில் நாம் ஜெபிக்கிற பொழுது நம்முடைய ஜெபங்களை பரலோகத்தில் எடுத்து வருகிறவர், நமக்கு ஒரு பதில் கொண்டு வருகிறவர். அந்த ஆவியான ஒரு வார்த்தையான வாழ்க்கையில் இருக்கிற பொழுது பாருங்க, நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும் பாருங்க. ஸோ எதை விசுவாசிக்கிற? ஆண்டவர் இயேசு என்று விசுவாசிக்கிற, அவர் தான் தேவன் என்று விசுவாசிக்கிற, அவர் தான் தேவகுமாரன் என்று விசுவாசிக்கிற, அவர் தான் மனுஷகுமாரன் வந்தார் என்று விசுவாசிக்கிற, அவராலே நான் பிழைத்திருக்கிறேன் விசுவாசிக்கிறேன், ரட்சிக்கப்பட்ட விசுவாசிக்கிறேன். இதெல்லாம் யார் சொல்றா? கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த வேதம். அப்போ தேவனுடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையில நாம் அவரிடத்துல அன்பு கூறுகிற பொழுது, அந்த அன்பில் நிலைத்திருக்கிற பொழுது, அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கிற பொழுது, அவைகளெல்லாம் நமக்கு வெற்றியை கொண்டு வருகிறது, வாழ்க்கையிலே உயர்வை கொண்டு வருகிறது, மேன்மையான காரியங்களை கொண்டு வருகிறது என்று சொல்லப்படுகிறது. அப்போ அந்த வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிற பொழுதே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பரலோகத்தின் இன்பங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்கிறோம். பரலோகத்தை பூலோகத்திலே கொண்டு வந்தது போல் தேவன் நம்மை இந்த பூமியிலே மகிழ்ச்சியாக வைக்கிறார், எல்லா காரியங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிறார், மற்றவர்கள் நமக்கு ஒரு வித்தியாசத்தை காட்டுகிறார். ஆக எல்லாரை போல் நாம் பயப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் இந்த வியாதி அது மரணத்துக்கு ஏதுவான வியாதியாக இருந்தாலும் அது எனக்கு தேவன் நன்மையாக மாற்றி கொடுப்பார், என்னை சேதப்படுத்தாது. இதனால் வரக்கூடிய பசி, பஞ்சம், ஓத்திரங்கள், பாடுகள், பொருளாதார சீர்கேடுகள் எல்லாம் என்னை பாதிக்காது. ஏன்? அவைகளெல்லாம் தேவன் எனக்கு நன்மைக்கு ஏதுவாக மாற்றி கொடுப்பார். இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் எல்லாம் நான் பயப்பட தேவையில்லை. அவைகளெல்லாம் தேவனுடைய திட்டத்தின்படியாக நன்மையான காரியங்களாக வருங்காலத்தில் மாற்றி கொடுக்கப்படும். ஏனென்றால் என்னை அழைத்தவர் அவர்தான், என்னை அழைத்தவர் அவர்தான், என்னை படைத்தவர் அவர்தான், என்னை நடத்துகிறவர் அவர்தான். ஆகவே அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார், அப்படியே அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆகவே சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே என் வாழ்க்கையிலே நடக்கும். ஆக ஏன் அவர் தீர்மானம் எடுத்தார், ஏன் திட்டமிட்டார், ஏன் என்னை அழைத்தார்? இதுதான் நாம் சிந்திக்க வேண்டிய காரியம். அவர் முந்தி நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தபடியால் அதனால தான் செஞ்சார். ஆகவே நாம் அவரிடத்துல அன்பு கூறுகிறோம். ஆகினால சகல நன்மைக்கு தான் நடக்கிறது. ஸோ காட் லவ்ட் us so much. அதனால தான் பிரச்சனை. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி இவ்வளவாய் உலகத்தின் மேலே அன்பு கூர்ந்தார். எவ்வளவாய் தம்முடைய ஒரே பேரான குமாரனை உலகத்திலே கொடுக்கும்படியாக, மறிக்கும்படி ஒப்புக் கொடுக்கும்படியாக. ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, அவர் நம்மை அன்பு செய்வதனால தான் நம்மை குறித்து அவர் தீர்மானம் வைத்திருக்கிறார். அவர் நம்ம அன்பு செய்தனால தான் அழைத்திருக்கிறார். அவர் நம்ம அன்பு செய்கிறதுனால தான் பிரித்தெடுத்திருக்கிறார். அன்பு செய்கிறதுனால தான் அவரில் நாம் அன்பு கூறும்படி நம்மை நடத்துகிறார். ஆகவே நான் ஆராதிக்கிற தேவன் என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார். எந்த வியாதி வேதனையும் என்னை சேதப்படுத்தாது. நான் தேவனுடைய பிள்ளை, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனால பிரித்தெடுக்கப்பட்டவன். ஆகவே என் வாழ்க்கையில இவைகள் எல்லாவற்றையும் எனக்கு நன்மையாக மாற்றி கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிங்க, நிச்சயமாக ஆண்டவர் வாழ்க்கை நன்மைகளை செய்வார். இந்த வாக்குத்தத்த வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள், ஜெபியுங்கள். ரோமர் 8 முழுச வாசிங்க, 29-30 வாசிக்கோங்க. அதனுடைய முடிவு நம்ம முடிவு வர போகிற ரட்சிப்பு வருகிறது பின்னால பாருங்க, நம்பிக்கை கொண்டு வருகிறது ஒவ்வொன்றாக. ஆகவே இந்த வசனங்களை முழுவதும் வாசிக்கிற பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் அதுதான். நமக்கு ஒரு முழு ரட்சிப்பை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அப்போ மகிமையிலே நம்ம ஏற்றுக்கொள்வார், அவருடைய மகிமையை நமக்கு கொடுப்பார். ஜெபிப்போமா. நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்தியை கேட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, தொலைக்காட்சி மூலமாக, யூடியூப் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக, இன்னுமாய் ஆண்டவரே இந்த செய்தியை உலகமெங்கும் இருந்து கேட்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காக, சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாசத்திலே பலப்படுத்தி அவர்கள் ஆராதிக்கிற தேவன் அவரை அழைத்திருக்கிறதை அறிந்து நடக்கிறதெல்லாம் நன்மையாக மாற்றி கொடுப்பார் என்று அறிக்கை செய்து அவர்கள் காப்பாற்றப்படும்படி, அவர்களால் நன்மையை பெற்றுக்கொள்ளும்படி நான் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லையே, கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் பூமியில் இல்லையே, கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லையே, கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் பூமியில் இல்லையே. பலவானில் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார், பலவானில் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார், தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார்.
உயரத்தில் நிறுத்துகிறார், உயரத்தில் நிறுத்துகிறார். இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை,